நம்மளையெல்லாம் மகிழ்வித்த ரோபோ சங்கர் அவர்களை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நடிகர். அவங்களுடைய வாரிசு அவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க. அதாவது இந்த நாளில் அவங்களும் சத்குரு ஐயாவுடைய குரு பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம், உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். நம்ம மக்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம், ஐயா அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியெல்லாம் மாற்றங்களை நடத்தியிருக்குன்னு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்களை பண்ணியிருப்பார் ஐயா. அதை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. அதாவது 11 வருஷமாக நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். 11 குரு பூஜையில் கலந்துருக்கோம். அம்மா தான் ஃபஸ்ட்டு இங்கே டிவோட்டி. ஸோ அவங்க வந்து முதல்ல இங்கே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாமண்ணே மூலமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருவோம். அவர் தான் எங்களை வந்து பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே. நாங்கள் முதல் தடவை வரும்போது இவ்வளோ க்ரௌட்லாம் கிடையாது. அப்போ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வளர்ச்சி அடையலை. எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல வேண்டுதலோடு வந்தோம். ஒவ்வொரு வேண்டுதலும் எங்களுக்கு நிறைவேறி நாங்கள் இன்றைக்கி எங்களோட வளர்ச்சி எப்படியோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த கோயில் இன்றைக்கி வளர்ச்சி அடைந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்களில் எனக்கு வந்து என்னோடய அறக்கட்டளை சார்ந்த சில விஷயங்களுக்கு வந்து வேண்டியிருக்கோம். அது உடனே சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய திருமணமாக இருக்கட்டும், அப்புறம் தம்பி பிறந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து ஐயா வந்து எனக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12வது குரு பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்து இந்த பகன் அடைகிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாமா சொன்னா 11 இயர்ஸ் டிவோட்டி. எப்படி வந்து ஷாமண்ணா அம்மாச்சி மூலியமாக மாமா எல்லோரும் அப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இவங்க மூலியமாக நானும் அம்மா அப்பா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக டிவோட்டி. நிறைய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் வரண்டாமா, கல்யாணமே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி நியூஸ். அதை தாண்டி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் நடந்ததுன்றதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஐயா தான். மாமா சொன்ன மாதிரி தான் இந்த கோயில் எவ்வளோ எங்களை மாதிரி இந்த கோயிலும் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அந்த பல கோடி பக்தர்களில் நாங்களும் ஒரு ஆளாக இருக்கோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.